ப்ராப்ளம். அந்த பாம்பே ஃபைல் எங்க வச்சிருக்க? அது அசிஸ்டன்ட் மேனேஜர் ரூம்ல இருக்கு. வாங்க எடுத்து கொடுக்குறேன். தேவையில்ல, நானே எடுத்துக்கிறேன். சுகுமார் கூப்பிட்டானுடா. என்னையா இது? ஏன் சார் இது கூட தெரியாதா உங்களுக்கு? இது கம்ப்யூட்டர் சார். அது கம்ப்யூட்டர்னு எனக்கு தெரியும். இங்க உள்ளவங்க எந்த வேலை சொன்னாலும் அதை நீ காதுல வாங்கிக்கவே மாட்டேன். அந்த பொண்ணு மட்டும் ஒரு வேலை சொல்லிட்டா சொல்லி விட்டுக்கிட்டே அலைவேன். சார் அந்த பொண்ணை பத்தி எதுவும் பேசாதீங்க. ஏன் அந்த பொண்ணை பத்தி சொன்னா உனக்கு கோவம் வருது? அந்த பொண்ணை லவ் பண்றியா? ஆமா, லவ் பண்றேன். என்ன கதையா விடுற? கதை இல்ல சார், நிஜம். சார் நேத்து நீங்க ஆபீஸ் முடிஞ்சு எல்லாம் வெளியே போயிட்டீங்கல்ல, அதுக்கப்புறம் எனக்கு மட்டும் தனியா வேலை இருக்குன்னு சொல்லி நீ இங்க இருக்க சொல்லி. அப்படியா? அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரே மழை, இடி மின்னோட சோடு மழை பெய்ஞ்சிட்டு இருந்துச்சா, அப்ப அது கரண்ட் போயிடுச்சு. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு எங்க இருக்குன்னு அதுக்கு தெரியல, நான் எங்க இருக்குன்னு எனக்கு தெரியல. ஒரு வழியா இருட்டுல நகர்ந்து நகர்ந்து வந்து தடவிய கைய பிடிச்சிட்டா. கம்முன்றியா நீ சொல்லு. அப்புறமா என் கைய பிடிச்சிட்டு மெதுவா வெளியில வந்தா. வெளியே வந்து பார்த்தா ஒரே மழை, வண்டியை ஸ்டார்ட் பண்ணுச்சு. வண்டி ஸ்டார்ட் ஆகலையே. ஹலோ அசிஸ்டன்ட் மேனேஜர். போயா அசிஸ்டன்ட் மேனேஜரா? அவன் ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போயிட்டாயா. வேற ஒருத்தன் வர்றான், நாளைக்கு வந்து ஜாயின் பண்றான், நாளைக்கு வந்து வரப்போ. நீ சொல்லுப்பா. அதுக்கப்புறம் ஏன் வண்டியை ஸ்டார்ட் பண்ண சொன்னாயா? ஓ வண்டி ஸ்டார்ட் ஆயிருக்காதே. ஆயிடுச்சே. தட் இஸ் மை ஸ்பெஷல். அதுக்கப்புறம் நான் முன்னாடி ஏறினேன், அத பின்னாடி ஏறினா. ரெண்டு பேரும் அப்படியே வண்டியில போயிட்டே இருக்கும்போது அப்படி நீ கைய பிடிச்சிட்டாயா. எக்ஸ்கியூஸ் மீ. யோ அட்ரஸ் கேக்குறதுக்கு நேரா ஆபீஸ்க்குள்ள வந்துறதா? என்னது என்னது இங்கிலீஷ்ல போட்டுருக்கு? இங்கிலீஷ் தெரிஞ்சா நான் எங்க பியூனா வேலை பார்க்க போறேன். நீங்க ஒண்ணு பண்ணுங்க, இப்படியே நேரா போனா யூ டர்ன் வரும். அங்க ஒரு சிக்னல் இருக்கு, அங்க ஒரு கான்ஸ்டபிள் இருப்பான். அவன்கிட்ட கேட்டா கரெக்டா சொல்லிடுவான். போங்க போங்க. எங்க அது கொடு. குட் மார்னிங் சார். சார் எதுக்கு சார் மேனேஜர் சார். சார் மேனேஜர் சார் ஒரு சார் குட் மார்னிங் சார். ஒண்ணு சார் ஒண்ணு இல்ல, சும்மா டைம் பாஸ்க்காக பேசிக்கிட்டு வேற ஒண்ணு இல்ல சார். மன்னிச்சிடுங்க. ஷட் அப். ஆபீஸ்ல பிஹேவ்ஸ் தான் ரொம்ப முக்கியம். உங்க கூட வேலை செய்யற ஒரு ஸ்டாஃப் பத்தி இப்படி அசிங்கமா பேசுறீங்களே, வெக்கமா இல்ல? This is the first and last warning. என் கேபின் எங்க சார்? என் கேபின் எங்க? வாங்க சார், கூட்டிட்டு போறேன். சொன்னா போதும். ஸ்ட்ரைட்டா போய் ரைட்ல திரும்புங்க சார். ஒழுங்கா வேலைய பாரு. Excuse me. Yes. I'm sorry, assistant manager. Oh, I'm sorry, sir. Good morning, sir. I'm Geeta, public relation officer. Please take a seat. Thank you. Excuse me, sir. Yeah. உங்க பெர்மிஷன் இல்லாம உங்க சீட்ல உட்கார்ந்திருந்தேன். It's okay, no problem. Thank you, sir. ஏய் சுகுமார், ஆபீஸ் டைம்ல எங்க போயிருந்த? என்ன மேடம் அப்படி கேட்டுட்டீங்க? நான் எங்க போயிருந்தேன்? இங்க தானே இருந்தேன். அங்க அக்கவுண்ட் சார் கூப்பிட்டாரு, அங்க ஆடிட்டர் சார் கூப்பிட்டாரு, இங்க கிளர்க் கூப்பிட்டாரு. நான் எந்த பக்கம் தான் போவேன்? உங்களுக்கு அவசரமா இருந்தா என் நம்பர் தெரியாது, சுகுமார் எக்ஸ்பிரஸ் 9281568885. ஆமா ஆமா, பழைய மேனேஜர் கிஃப்டா கொடுத்த செல்போன், ஒன்லி இன்கமிங். அதை வச்சுக்கிட்டு பெரிய பில்டப் பண்றான். பில்டப். ஹலோ. நிறுத்து. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபைல். நாராயணன் சார் டேபிள் மேல வை. ஓகே. சாரி, ஜஸ்ட் மிஸ். சாரி சார், ஜஸ்ட் மிஸ். வாயை பொத்திக்கிட்டு ஒழுங்கா வேலை செய்யல, நீ மிஸ் ஆயிடுவ. அந்த ஃபைல ஒழுங்கா இங்க வை, இல்லனா எடுத்துட்டு போ. வைக்கிறேன். இல்லனா பெருசா பாத்துற போறோம். சின்னது பண்ணு. சாக போற அளவுக்கு உனக்கு என்னதாண்டி நடந்தது? எங்க அப்பா ஏதாவது சொன்னாரா? அப்படி என்னதாண்டி சொன்னாரு? ராத்திரி தூங்க போறதுக்கு முன்னாடி 2 ரஸ்தாளி பழத்தை உள்ள தள்ளிட்டு தூங்குன்னு சொன்னாரு. உள்ள தள்ளிட்டு தூங்குன்னு சொன்னாரா? ஏண்டி அதுக்காக அடி சாகுற? இல்ல. அப்ப எங்க அம்மா ஏதாவது சொன்னாலா? அப்படி என்னதாண்டி சொன்னா நீ சாகுற அளவுக்கு? இந்த Dress நல்லா இல்லையா? புடவை கட்டிக்கோன்னு சொல்றாங்க. ஏண்டி புடவை கட்ட சொன்னதுக்கெல்லாம் மாடி யாராவது நாட்டுல சாவாங்க? அதுக்கும் இல்ல. வேற என்னதாண்டி நடந்துச்சு? நான் ரோட்ல போயிட்டு இருந்த போது ஒருத்த என்ன பார்த்து மூணாம் முஞ்சு காட்டினா. அப்புறமா இப்படி காண வலிச்சா. எனக்கு ஒரே ஷேம் பப்பி ஷேம் ஆயிடுச்சு. பப்பி ஷேம்
ஆயிடுச்சா? ஏடி தெருவுல போறவன் தெரியாமலே போயிருவாண்டி. நீ செத்துட்டா அதுக்கப்புறம் என்ன தானடி வரதட்சணை கொடுக்கணும் உள்ளதுக்கு வச்சு களியங்கிரையும் திங்க வைப்பாண்டி. வாடி வாடி என்ன விடு வாடி என்ன விடு, நான் சாப்பிடுவேன். வாடி வாடி சரி, இப்ப நான் சாவல. விடு விடு. நீங்க எல்லாம் வெளில போயிடுவீங்களா? வீட்ல யாருமே இருக்க மாட்டீங்கல்ல? ஆமா. அப்போ நான் கிச்சனுக்கு போய் கேஸ திருப்பி விட்டுருவேன். புஷ்ஷுன்னு கேஸ் வரும்ல? ஆமா. அப்போ டக் புஷ்ஷுன்னு வத்தி குச்சிய பத்த வச்சு பாத்துடுவேன். அது குபீர்னு பத்தி டமால்னு வச்சிடும். அப்ப நான் செத்துருவேனே. ஏடி ஏதோ சின்ன பிள்ளைங்க திருவிழால போய் ராட்ன ஏறி சந்தோஷமா விளையாடுற மாதிரி சொல்ற. இவன் நம்மள ஜெயிலுக்கு அனுப்பாம விட மாட்டான். எப்பா எப்பா எங்கம்மா போய் தொலைஞ்சா? அம்மா சார் சிலிண்டர் வந்திருக்குது, சமயக்கட்டில் வைக்கட்டுமா? கமலா ஆரஞ்சு சீதா மாம்பாயா கமலா ஆரஞ்சு. சுகுமாரு, சுகுமாரு, என்னடா என்ன தெரியலையாடா? அதுக்குள்ள மறந்துட்டியா? ஏய் நீ நம்ம கட்ட குச்சாம சின்ன குழு ஆமாடா. சின்ன வயசுல பார்த்தது ஆமாடா சின்ன குழு. இனிமே சின்ன கொள்ளு பெரிய கொள்ளுன்னு சொல்லக்கூடாது. டேய் அதான் உன் பேரு? இல்லடா, இப்ப என் பேரு விநாயகம். ஓஹோ, அதான் பிள்ளையார் சொல்லி போட்டு தொழில ஆரம்பிப்பா. நீ பிள்ளையார் பெரிய உனக்கு வச்சுக்கிட்டு பழ வியாபாரம் ஆரம்பிச்சியா நீ? என்னடா பெரிய பழைய வியாபாரம்? ஒரு நாள் ஃபுல்லா கூவி கூவி வித்தாலும் 5-10 மேல கிடைக்க மாட்டேங்குது. அதை வச்சு குடும்பத்தை ஒப்பேத்த வேண்டியதா இருக்குது. உனக்கு என்னப்பா, நல்லா படிச்சவன், கை நிறைய சம்பாதிக்கிற. நீ தானே சொல்ற பரிச்சதான் பரதேசியா திருத்தருவா அலைஞ்சிட்டு இருக்கான். 3 மாசம் வாடகை பாக்கி ஹவுஸ் ஓனர் வீட்டுக்கு பண்ண சொல்லிட்டான். 2000 ரூபாய் தண்டனை வாங்கி போய்கிட்டு இருக்கேன். சரி சரி, இந்தா மாப்ள, ரொம்ப நாளைக்கு அப்புறம் சந்திக்கிறோம். நல்ல கமலா பழம் சாப்பிடு. நீயே திருத்தருவா அலைஞ்சு பாவம் கஷ்டப்பட்டு வித்துக்கிட்டு இருக்க. உங்ககிட்ட போய் போடா. என்னடா நமக்கு இல்ல, 2 ரூபாயில என்ன இருப்பது, சாப்பிடு. சரி சரி, ரொம்ப அன்பா கம்பல் பண்ணலாம் வாங்கி சாப்பிடுறேன் நானு. சரிடா சின்ன குழு. சரி விநாயகம், என்னதான் இருந்தாலும் கமலானாலே ஒரு கமலா தாண்டா. இந்த சீத்தால ஒரு சொம்பு துருகி இருக்கும். ஆனா கமலானாலே வெளிய ஒரு ஜொஜுலுப்பு, உள்ள ஒரு வளவளப்பு, மொத்தத்துல கமலானாலே ஒரு மினி 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 தாண்டா. 2 ரூபாய்க்கு ஒரு அருமையான ஐட்டம்னா அது கமலா தாண்டா. ஆமா ஆமா. என்னடா என்ன பார்த்தா 2 ரூபாய்க்கு வர மாதிரியா தெரியுது? ஏமா நான் உன்ன பத்தி பேசலாமா, கமலா பத்தி சொல்லிக்கிட்டு இருக்கேன். நான் தான்டா கமலா. என்ன சொல்லிட்டு மறுபடியும் மாத்தி சொல்றேன்? ஏமா நீ கமலா வரதா என்ன விமலா வரதா என்ன? நான் சொல்றது இந்த பழத்தை பத்தி தான். என்னடா திரும்ப மாத்தி பேசுற? ஐயோ சத்தியமா உன்ன பத்தி சொல்லலாமா? என் ஃப்ரெண்ட் கேட்டு பாரு விநாயகம். ஏய் சின்ன குழு. ஐயோ ஃப்ரெண்ட் மாத்து. ஐயோ தள்ளிட்டு போறானே. ஐயோ ஏமா நான் ஒரு ப்ரூவ் பண்ண மாதிரி இருக்கணுமா சொல்லுவா அந்த வார்த்தை. என்ன பிரச்சனை? ஓரமா நின்னுட்டு இருந்த என்ன உத்து உத்து பாக்குறான்? உத்து உத்து பாத்துறான். டேய் பாத்துருப்படா, நீ பாத்துருப்ப. உன்னை பார்த்தாலே என்னப்பா பிரச்சனைங்க? ஒண்ணு இல்லையா, ஓரமா நின்னு இருந்த பொண்ண உரசி உரசி தள்ளியா பேத்திக்கு சொல்லாமா உரசி பாத்துருக்கா. சும்மா இல்லாம போட்டு அடிக்கிறா. அப்ப அடிக்கயா? எடுத்துங்கப்பா, என்னப்பா பிரச்சனைங்க? ஓரமா நின்னு ஒரு அப்பாவை பண்ண பொசுக்குன்னு போய் கற்பழிச்சிட்டு வந்துட்டான். ஆஹா, எது பொசுக்குன்னு போய் கற்பழிச்சானா? ஏண்டா அவன் கற்பி என்ன ஆனா அவளான்னு ஸ்லேட் எழுதியாடா இருக்குது. எங்க தொட்டு உடனே அழிக்கிறதுக்கு ஒரு தாய் குளத்துக்காக பொக்க வேண்டியதா? அதுக்காக இப்படி பொக்கு பொக்க கூடாதுடா. அம்போ, நீ இந்த மாதிரி லாபகமா வெத்தலைய மடிச்சு கொடுத்து எவ்வளவு வருஷம் ஆகுது. ஒன் மோர் ரிப்பீட். நம்ம 2 பேரும் வெயிட் பார்ட்டி இப்படி சேர்ந்து ஊஞ்சல உட்கார்ந்து இருக்கோமே, அருண்டு போயிடாதோ? வெயிட் பார்ட்டின்னு தெரியுதோன்னா இப்படி உட்காந்துட்டு ஆடிண்டே இருந்தா என்ன அர்த்தம்? சாமி 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 சாமி, பிறந்த வீட்டுல ஏதோ நுழையிறாம நீ வந்துட்டு இருக்க. என்னடா அர்த்தம்? கதவு திறந்திருக்குன்னு அர்த்தம். சுத்தம். என்னடா விஷயம்? சாமி உங்களால எனக்கு ஒரு ஹெல்ப் ஆகணும். இந்த அர்த்தராத்துல என்னால உனக்கு என்னடா ஹெல்ப் ஆகணும்? சாமி சாமி, நீங்க என்ன விடிய கால 5 மணிக்கு கரெக்டா எழுப்பி போடணும். நோ சான்ஸ். நான் எப்பவுமே ஏர்லி மார்னிங் 6 to 7 தான் எழுந்திருப்பேன். அதுவும் இல்லாம இன்னைக்கு அந்த நாள் லேட்டா தான் எழுந்திருப்பேன். என்னடா சாமி? அது வந்து சொல்லுங்க. நான் சொல்லிக்கிறேன். டேய் முடியாதுன்னா போயேன்டா. சாமி இது என் வாழ்க்கை போச்சு சாமி. நீங்க தான் எப்படியாவது ஹெல்ப் பண்ணணும் சாமி. முடியாத போறோம் படு. ஐயோ சும்மா இருங்கோ. பாவம் ஏதோ வாழ்க்கை பிரச்சனைன்னு சொல்றான். சும்மா இருங்கோ. டேய் சுக்கு, காலையில மாமாவை எழுப்ப சொல்றேன். ரொம்ப தேங்க்ஸ் மாமி. ஏண்டா அம்பி, நம்ம எல்லாரும் ஒரே காலையில குடி இருக்கிறோம். ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒத்தவாசி தானே. இதுல என்ன தேங்க்ஸ் வேண்டி கிடக்கு? ரொம்ப தேங்க்ஸ் மாமி. வரேன். ஏண்டா அசிங்கமா சுத்தி செக்ஸ் புக்கா போட்டுட்டு கொட்டை விட்டு தூங்கிட்டு இருக்கான் கட்டையில போறவன். சுகுமாரா, சுகுமாரா, சாமி 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 சாமி. என்ன 5 மணிக்கு எங்க அர்ஜென்டா போகணும்னு ஏத்து ஓடேன்டா. 5 மணி ஆயிடுச்சு சாமி. 5 மணி ஆகி ரொம்ப நாள் ஆகுது.
இது உன் வாழ்க்கை பிரச்சனை நீ தூங்கிட்டே இருக்க, தூக்கத்தை கலடா. ரொம்ப தேங்க்ஸ் சாமி, நான் கிளம்புறேன். ஏண்டாம்பே கேக்குறேன், தப்பா நினைச்சுக்காத. ஐயோ போகும்போது கிட்ட உருப்படா மாதிரிதான். ஐயோ அது இல்லடா, எங்க போறேன்னு தெரிஞ்சுக்க வேண்டாமா? ஒண்ணு இல்ல சாமி, ஆ. டாக்டர் சன் நியூஸ்ல ஆ. உச்சா பேயாம அடக்கி வச்சிருந்தோம்னா கிட்னில கல்ஃபார்ம் ஆகும் டாக்டர் சொன்னாரு. அதனாலதான் ஃப்ரீயா உச்சா போயிட்டு வந்து ஃப்ரீயா படுத்துங்களான்னு போய்கிட்டு இருக்கேன். அதுக்கு தான் எதுவும் சொன்னா ரொம்ப தேங்க்ஸ். ஏண்டா காத்தால எங்க ஆத்துல 5 மணிக்கு அலாரம் வச்சது, அலார சத்தம் கட்டி ஆத்துக்காரி ஏந்தது, சொந்த தூங்கி இருந்த என்ன அடிச்சு எழுப்பி உன்னை வந்து இங்க எழுப்ப சொன்னது எல்லாம் நீ இந்த உச்சா போறதுக்கு தானா? வாங்க சாமி, எனக்கு வெக்கமா இருக்கு. டேய் உன்னை சொல்லி குத்தல்லடா, உனக்கு ரெக்கமெண்ட் பண்ணாலே அம்பு, அவளை வச்சுக்கிறேன்டா. அம்பு அடி அம்பு. எப்படி ஆப்பு? முத்து முத்து ஆறாவது இந்த நேரத்துல ஏய் ஜெகன், ஏய் எப்படி நல்லா இருக்கேடா? எப்படி நல்லா இருக்க? இருக்கேன், நல்லா இருக்கேன். உட்கார் உட்கார். ஏண்டா திடீர்னு துபாய்க்கு போனவன் என் கல்யாணத்துக்கு கூட வரலையாடா? எங்கடா இங்க நேரம் கிடைக்குது, பயங்கர பிஸி. ஆ. ஒரே ஒரு நாள் லீவ் கிடைச்சது, உன் ஞாபகம் வந்தது, ஃளைட் ஒன்னு கிடைச்சது, டப்புன்னு புறப்பட்டு வந்துட்டேன். இந்தா உனக்காக துபாயில இருந்து ஒரு பிரசன்டேஷன் வாங்கி வந்திருக்கேன். ஏ பிரியா இங்க வாடி. வாடி சீக்கிரம். ஆடி அசைஞ்சு வரத பாரு. பாத்தியா? துபாயில இருந்து என் ஃப்ரெண்ட் நமக்கு கிஃப்ட் வாங்கிட்டான் பாத்தியா? அல்வா. அலையாத. அல்வா. தங்க மோதிரம் உள்ள இருக்கு போய் பாத்துக்கோ. டேய் என்னால எப்பறா 1 லட்சம் ரூபாய் கொடுத்து தங்கம் வைரம் மோதிரம்லாம் வாங்க முடியும்? இது பொம்மடா, வெறும் 2 லட்சம் ரூபாய் தான். ஏண்டா 1 லட்சம் ரூபாய் கொடுத்து உன்னால வாங்க முடியாது, 2 லட்சம் ரூபாய் கொடுத்து எப்பறம் வாங்குன? இது சேட்டுக்கிட்ட அடிச்சது தானே. அச்சியா? ஏண்டா இந்த பழக்கம் ஒண்ணு விட்டு இன்னும் போகலையா? ஏண்டா நான் 10 மாசத்துக்குள்ள எங்க வீட்டுக்கு உயிரோடயே ஒரு பொம்மை வர போகுது. இந்த பொம்மை எங்களுக்கு இருக்குடா. டேய் இந்த பொம்மைய பத்தி நீ சாதாரணமா நினைக்காத. இந்த பொம்மைய யாரு முன்னாடி நீ நிக்க வைக்கிறியோ அவங்க உண்மை பேசுறாங்களா பொய் பேசுறாங்களான்னு காமிச்சு கொடுத்துருடா. சரி சரி, எனக்கு ஃளைட்டுக்கு நேரமாச்சு. இந்த பொம்மைய வச்சு நீ உண்மையெல்லாம் தெரிஞ்சுக்கோ. சரி பாத்து போ. டாடா. பை பை. ஃப்ரெண்ட் வாங்கிட்டு வந்த அந்த பொம்மையால இனிமேல் யாருமே என்கிட்ட போய் பேச முடியாது. முதல்ல இவளை செக் பண்ணி பாப்போமா? பிரியா, ஒண்ணு இல்ல, உங்க வீட்டுக்கு பக்கத்து வீடு, எய்த்த வீடு, 3வது வீட்டுல யாராவது வாலிப பசங்க இருந்திருப்பாங்கல்ல, அவங்களை யாராவது நீ லவ் பண்ணிருக்கியா? ஐயோ இல்லையா? ஐயோ இல்லையா? ஒண்ணுதான். ரெண்டே பேர். ஐயோ 3 பேர் தான். 4 இல்ல 5 6 7 8 9 10. சத்தியமா 10க்கு மேல கிடையாது. அது சண்டாளி, இன்னும் உன் மனசுக்குள்ள எவ்வளவு மறைச்சு வச்சிருக்கே தெரியலையே. நீ செஞ்ச தப்பெல்லாம் இந்த பொம்மையை வச்சு உண்மையை கண்டுபிடிக்கல. எங்க அப்பா ஒண்டி புள்ளிலடி. நில்லு. இன்னைக்கு மொபைல மாட்டினடா. வாங்க பாருங்கம்மா. உங்களை இன்னைக்கு நீயா சிகரெட் குடிக்கலன்னா எனக்கு பாத்ரூம் வராதுரே. நேத்து நான் டாக்டர் கிட்ட போனேன். அவர் உங்களை சிகரெட் பிடிக்கிறத நிறுத்த சொன்னாரு. இந்த சின்ன விஷயத்துக்கு எதுக்கு இவ்வளவு எமோஷன் ஆவற? மோஷன் வராதுன்னு சொன்னீங்கல, இப்ப பாருங்க. தள்ளடா. ஐயோ அம்மா. இங்கே உட்காந்துரு, நான் வந்துடுறேன். சேலையில வீடு கட்டவா நாம சேர்ந்து வசிக்க. லல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 
அங்கிள் இர்ரி என்னங்க இன்னைக்கு நம்ம கல்யாண நாள் ஞாபகம் இருக்குல்ல போய் கோழியை பிடிச்சிட்டு வாங்க. நான் பண்ண தப்புக்கு அதை எதுக்கடி பலி கொடுக்கணும்? ஐயோ
முந்தா நாள் தான் நம்ம கொல்லையில மாதுளம்பழ செடியை வச்சோம். நீங்க பாக்குறது பழமா கேக்குறவனுக்கு பழம். இருங்க, நான் தரேன். மாதுளம்பழமா? இந்தா வாங்கிக்கோ. நல்லா இருக்கா? நல்லா இருக்கா? மாதுளம்பழம் கேக்குதா? மொபைல் பாரு. வாடா வாடா என்னடா காலங்கத்தால சண்டை வர வச்சிட்ட? வாடாண்ணா வாடா டேய் உட்காரு. என்னடா? என்ன சீனு, இப்பதான் உனக்கு பொழுது விடுஞ்சுதா? என்ன அங்கிள் எங்க போறீங்க? எங்க போனா உனக்கு என்ன? இன்னைக்கு என்னை ஏமாத்தி என் பையனை உன்கிட்ட கூட்டு போக முடியாது. ஓகே பாய். என்னங்க நம்ம பையன் இவனுங்க பாத்தியா? இவனுங்க ஆமா, ராம்பாபு எங்க? அவனை எப்படி வரவழைக்கிறதுன்னு எனக்கு நல்லா தெரியும். ராம்பாபு, அங்க என்ன சத்தம்? அம்மா நீ எத்த விட்டுரு, நான் இவனுங்களை பாத்துக்கிறேன். யாரா அது எங்க வீட்ல பால போடுது? எங்க நைனா எவ்வளவு நல்லவரா இருந்தாலும் அதுக்காக இப்படி பண்ணலாமா? ரொம்ப ஓவரா போறீங்க. வந்தா சுடுகாடுதான். என்னது உன் ஃப்ரெண்ட்ஸேவா? உன்னோட திருட்டுத்தனமெல்லாம் எனக்கு நல்லாவே தெரியும். விடுங்க, ஃப்ரெண்ட்ஸ் கூட போய் விளையாடணும்னு ஆசைப்படுறான். நீ போமா, போய் விளையாடு. வேண்டாமா? இந்த மாதிரி அவனை கெடுக்கிறதே நீதாண்டி. ஏய் சீனு, ஆச்சு. ஏய். ஹாய்டா. ஹாய்டா. டேய் தினம் ஒரே விளையாட்டு விளையாடி போர் அடிக்குதுடா. இன்னைக்கு நான் ஒன்னு சொல்றேன். ஓகே? ஓகே. என்னத்த சொல்ல போற? ஆ? தட்டுறவன் பேட்ஸ்மேன், போடுறவன் பவுலர், போருக்கிறவன் ஃபீல்டர். அதானே? ஐயோ. டேய் நிறுத்துங்கடா. ஓகே. செக்ரட்டரி வீட்ல விழுந்தா 4. யுஎஸ் ஆன்டி வீட்ல விழுந்தா 6. ஓகேவா? ஓகே. ஓகே ஓகே ஓகே. ஏய் சிக்கி குஞ்சிகா. ராமானி எவன்டாவா? தங்க மாதிரி இந்த ஜன்னல் உடைஞ்சிடுச்சே. யாரா? அடியே வாடி சீக்கிரம் வாடி, பொண்ணு மாப்பிள வந்தாச்சு. இதான் நம்ம வீடு. பாத்து நல்லா உடைச்சிடாத. வாங்க 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 வாங்க. வாமா. பையனுக்கு எல்லாம் அம்சமா அமைஞ்சிருக்கு. வெரி குட் வெரி குட். வாங்க 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 வாங்க. हमको साइड दिया रे हमें तो काऊ நில்லுங்க. வலது கால எடுத்து வச்சு வாங்க. बात बाबा அதான். என்னம்மா இது? அடி எடுத்து வச்சு வான்னா இப்படி ஜம்ப் பண்ணி வரிய. அடி எடுத்து வச்சு வந்தா வாழ்க்கையில கொஞ்சம் கொஞ்சமா தான் வளருவோம். இப்படி ஜம்ப் பண்ணி வந்தா வாழ்க்கையிலயும் ஜம்ப் பண்ணி வாழ்ந்துருவோம். நல்ல தத்துவமா இருக்கு. யார் சொன்னது? எங்க நாயினா. அவரை நான் பார்த்ததே இல்லையே. இந்த தத்துவத்தை என் காதுல சொல்லி அப்பவே அது மூச்சு முட்டி சத்து போச்சு. அப்படியா? மாமா, நீங்க ஏதாவது தத்துவம் சொல்றீங்களா? எனக்கு எந்த தத்துவமும் தெரியாது. வேணா உங்க அத்தை மாட்ட கேளு. அப்படி ஒண்ணு நடந்தா எனக்கு சந்தோஷமா இருக்கும். நீங்க செத்தா என் பூ போட்டு மட்டும் தான் போகும். நான் செத்தா நானேல பாடையில போயிடுவேன். முதல்ல கல்யாணம் முடிச்சு உள்ள வந்தா ஆசீர்வாதம் பண்ணாம சாவு இளவு பாருங்க பேசிட்டு இருக்கீங்களே. எனக்கு உடனே முதல்ல ஏற்பாடு பண்ணுங்க. அடே மடையா, சூரியன் மறைவுக்கு அப்புறம் தான் முதல் இரவே நடத்த முடியும். அட பாப்பா, மறுபடியும் மறைவு பத்தியே பேசாதப்பா. மாமா, முதல் இரவுனா என்ன மாமா? பாவி, மாமனார்கிட்ட கேட்க வேண்டிய கேள்வியா இது? சொல்லுங்க மாமா. அது வந்து மருமகளே, உங்க வீட்டு முதலையும் எங்க வீட்டு முதலையும் கலந்து உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சோம்ல, அந்த முதல போட்டு கல்யாணம் பண்ணி வச்ச அன்னைக்கு வந்த ராத்திரி தான் முதல் ராத்திரி. ஐயா, முதல்ல இரவுக்கு விளக்க சொல்லத பாரு. முதல்ல வந்து சாமி கும்பிடுங்க வாங்க. வாங்க வாங்க சாமி கும்பிடுவோம். மருமகளே, என்ன விட நீ நல்லா குதிக்கிற. சாமி சாமி. ஹாய். நீதான் பொண்ணா? ஓ, நீதான் ஆனோ? பண்டிகை. சாரி, உங்க ரெண்டு பேரும் கல்யாணத்துக்கு என்னால வர முடியல. நாங்க தான் உனக்கு கல்யாண பத்திரிக்கை கொடுக்கலையே.
அதனால என்ன என் குலதெய்வம் கொடுத்துச்சு. ஆக்சுவலா இந்த பிரான்ஸ், ஜெர்மனி, இத்தாலி இந்த மாதிரி நாட்டுக்கெல்லாம் போயிருந்தீங்களா? நோ நோ நோ, இந்த நாடெல்லாம் விளையாடின ஃபுட்பால் மேட்ச பார்த்தனால உங்க கல்யாணத்துக்கு வர முடியலன்னு சொல்ல வந்தேன். இவரு ரொம்ப நல்லா பேசுறாரு. அத்தையம்மா, இது யாரு? அவரே நம்ம வீட்ல குடியிருக்கிற பேச்சுலர் தம்பி. ஆனா வீட்டுக்கு வாடகையே கொடுக்க மாட்டான். ரொம்ப தங்கமான பிள்ளை. எரிஞ்ச கொல்லிக்கட்ட மாதிரி மாதிரி என்ன அதேதான். இந்த பாருங்க, எப்ப பார்த்தாலும் அந்த பிள்ளை ஏதாவது குறை சொல்லிக்கிட்டே இருக்கணுமா? என்னத்துக்கு உள்ள விட்டு நோண்டுற? புது தம்பதியருக்கு பிரசன் தரணுங்கிறதுக்காக குப்புற படுத்து மல்லாக்க படுத்து, மல்லாக்க படுத்து குப்புற படுத்து, குப்புற மல்லாக்க, மல்லாக்க குப்புற, இப்படி மாறி மாறி படுத்து யோசிச்சு எவன் கல்யாணத்துல எவ்வளவு குடுக்கத பரிசா பார்த்து வாங்கிட்டு வந்திருக்கேன். பங்கர்ல 5 ரூபா பணியாரத்தை வாங்கி கொடுத்து என்னுடைய கல்யாணத்தை அவமானப்படுத்தியா? நீ ரொம்ப சூடா இருக்க. பாலும் பழமும் சாப்பிட்டு ரெஸ்ட் எடு. நான் அப்புறம் வந்து பாக்குறேன். வாடகை எங்கடா? தாயே. சரி போய் வா. தாத்தா, அண்டே உடப்பேன். ஒரு கிலோ திண்ணி பண்டாரம். அம்மா, என்னடா செல்லம், எப்பமா எனக்கு ஃபர்ஸ்ட் நைட் ஏற்பாடு பண்ண போறீங்க? ஏன்டா இப்படி அல்பமா அலையற? அரைஞ்சேனா? அத்தையம்மா, எதுக்கு இப்ப இவரை அடிச்சா? அவன் என் புள்ள, அடிப்பேன் உதைப்பேன். அத கேக்குறதுக்கு நீ யாருடி? இனிமே எனக்கு உரிமை இருக்கு. நீங்க இவரை முன்னாடி அடிச்சா நான் இவரை ரெண்டு அடிப்பேன். நீங்க இவரை அடிச்சா நான் இவரை அடிப்பேன். நீங்க இவரை குத்துனா நான் பேசுவேன். நீங்க பேசினா நான் சொல்லுவேன். ஏண்டி உங்க ரெண்டு பேத்துக்குள்ள பிரச்சனை இல்ல? கல்யாணம் அன்னைக்கே என்ன ஏண்டி வறுத்தெடுக்கிற? உள்ளவா அம்மா, எனக்கு first night வேண்டாமா, என்ன காப்பாத்துமா? ஆஹா, என் வாழ்நாள்லயே நீ அழுது இன்னைக்கு தாண்டி நான் பாக்குறேன். உன்னை கட்டிக்கிட்ட பாவத்துக்காக நானும், பெத்த பாவத்துக்காக உன் பிள்ளையும் நீ சொல்றபடி எல்லாம் ஆடுறோம். வீட்டுக்கு வந்த மருமகளும் அப்படி நடப்பாளா? அதுலயும் அவ ஒரு மாதிரி சைஸ். போயா, நான் ஒண்ணும் அதுக்காக அழல. என்ன நம்ம கல்யாணம் புதுசுல உன் அம்மா உன்னை எவ்வளவு அடிச்சிருப்பாங்க. அடிச்சிருக்கா? அப்பெல்லாம் நான் என் உரிமையை விட்டு கொடுத்தேன். அடி பாவி, பத்தினி தெய்வமே. ஐயோ, அப்பா, இந்த ஆபீஸ்ல எத்தனை வேலை, ஏகப்பட்ட வேலை. எல்லா வேலையும் நான் ஒருத்தனே செய்ய வேண்டி இருக்குது. என்னது ஃபிகர்லாம் சின்ன சின்னதா தெரியுது? இதுக்குதான் தியேட்டருக்கு போனா பெருசு பெருசா பார்க்கலாம்னு சொல்றது. ஓகே, இவ்வளவு அறிவு இருந்தா எதுக்கு நாம இந்த ஆபீஸ்ல பீனா வேலை பார்க்கணும்? 1 2 3 4 என்னத்த சொல்வேனுங்கோ, படுமாங்கா உருதுங்கோ, படுமாங்கா உரட்டுங்கோ, தயிர் சாதம் ரெடி பண்ணுங்கோ. ஹே, தயிர் சாதம் ரெடி. என்ன இது? சாரு, அது தெரியுது. க்ளீன் பண்ணிட்டு இருக்கல, வந்தோட டிக்கெட் கூட சீட்ல வைக்கணுமா? கொஞ்சம் வெயிட் பண்ண கூடாது? ஒரு சீனியர் கிட்ட இப்படியே மரியாதை எல்லாம் பேசுறது? ஆமா, உன்ன மாதிரி 1000 சீனியர் நான் பாத்துட்டேன். என்ன பேசுற நீ? குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங். சுகுமார், மேல இருக்கிற ஃபைல் எடு. ஏன் மேடம், இப்பதானே வந்தீங்க, அதுக்குள்ள ஃபைல் எடு கையில கொடுத்துட்டு வேலை செஞ்சுட்டு இருக்கல? டேய், அதிகமா பேசாத மேடம். நான் வந்து ஃபைல் எடுத்து தரேன் மேடம். ஃபைல் எடுக்கறாராமா? மேடம், எந்த ஃபைல் மேடம்? அதோ பக்கத்துல இருக்க அந்த ரெண்டாவது ஃபைல். ரெண்டாவதா? எங்க இருந்து ரெண்டாவது மேடம்? ஐயோ, அதாங்க அந்த ஃபைல் தான். உங்க கண்ணுக்கு தெரியலையா? இதுவா? அதான். ஃபைல் எடுக்க போறது சொல்லிட்டு மேடத்தை கையில எடுத்துட்டானே. ஐயோ, இப்படி பாத்துக்கிட்டு இருக்கானே. ஆகா, இப்படி தெரிஞ்சா நானே போயிருந்திருப்பேனே. இனிமே எந்த ஃபைலும் கீழே கிடையாது, எல்லாம் மேலதான். இந்த வர்றேன். ஐயோ, இப்படி நானே நடந்துக்கிட்டு எல்லாம் பாத்துக்கிட்டு இருக்கீங்களே. சார், என்ன படம் ஓடுறது வந்து என்னன்னு கேளுங்க சார். சார் சார் போய் வேலையை பாருங்க. மேடம், இனிமே ஃபைல் எல்லாம் மேல கிடையாது, கீழே தான். ஜாக்கிரதையா வைக்கிறேன். ஃபைல் மேடம், இந்தாங்க. பை.